கிருபைக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள உங்கள் நாமத்தை மையப்படுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவனோடும் எங்களோடும் சபையோடு கூட நீர் பேசுவீராக. உங்கள் நாமம் மையப்படட்டும். அடியான் சிறுகட்டும், நீர் பெருகட்டும். அடியான் மறைந்து கொள்ளுகிறேன், நீங்கள் மாத்திரம் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்க ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வேனுமாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய திருநாமம் மையப்படட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பொறுப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிற 3 அல்லேலூயா சுகம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினாலே எருசலேமுக்கு வந்தான். தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்குமானால் நாம் எருசலேமுக்கு வந்து சேர முடியும். எருசலேம் என்றால் சபை. எருசலேம் என்றால் சமாதானம். எருசலேம் என்றால் இசைவனைப்பான நகரம். எருசலேம் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினாலே அவன் எருசலேமுக்கு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்குமானால் நாம் எருசலேமுக்கு வந்து சேர முடியும், சபைக்கு வர முடியும். இன்றைக்கு தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் பேச இருக்கிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் கர்த்தருடைய சத்தம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 68:10, உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அவருடைய தயவுள்ள கரம் ஏழைகளை பராமரிக்கும். அவருடைய தயவுள்ள கரம் நமக்கு நீடிய வாழ்வை தரும். ஆகவே அவருடைய தயவுள்ள கரம் இருக்குமானால் நாம் எருசலேமுக்கு சபைக்கு வர முடியும். இயேசுவின் கரம் எப்படிப்பட்டதென்று நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 நாளாகமம், ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். உரல்லையா சொல்லுங்க. ஆண்டுடைய கரம் இருக்குமானால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும் கர்த்தருடைய கரத்தினாலே. அந்த வேத பகுதியை மறுபடியும் நீங்க வாசிப்பீர்களானால், ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும்
இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால் ஆகும். உரல்லையா சொல்லுங்க. யாரையும் ஆண்டவருடைய கரம் மேன்மைப்படுத்த முடியும், யாரையும் கர்த்தருடைய கரம் பலப்படுத்த முடியும். உரல்லையா சொல்லுங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் யாபேஸ் ஒரு ஜெபம் பண்றார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொண்டான். அவனை கர்த்தர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கர்த்தர் யாபேசை மேன்மைப்படுத்தினார். உரல்லையா சொல்லுங்க. அவருடைய கரம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். அவருடைய கரத்துல யாபேஸ் சொல்லுகிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, வாசிங்க. நீங்களும் நானும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற, நம்முடைய கண்ணீரை காண்கிற, நமக்கு பதில் தருகிற அந்த தெய்வத்தை நோக்கி யாபேஸ் ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். யாபேஸ் ஜெபிக்கிறார். வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். உரல்லையா சொல்லுங்க. எந்த தேவனுடைய பிள்ளை இந்த தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதோ, அந்த வேண்டிக் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளையினுடைய விண்ணப்பத்திற்கு என் ஆண்டவர் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். உரல்லையா சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு இடம், நான் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை நோக்கி எந்த தேவப்பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்ளுதோ, அந்த வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உரல்லையா சொல்லுங்க. சத்தமா கைகளை வைத்து உரல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய வேண்டிக் கொள்ளுகிறதை நிறைவேற்றக்கூடியவன் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யாபேசுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் அவருக்கு செவி கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தியிருப்பது உண்மையானால், உங்களை என்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நாங்கள் முன்பாக எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும், செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற, அவருடைய கரத்தை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. 23ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனுடைய கரத்தை நாங்கள் தேடினோம்.
எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. எந்த தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உடைய தயவுள்ள கரத்தை எங்கள் மேல் நீட்டுவீராக. உடைய தயவுள்ள கரம் எங்களை தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம் எங்களை மேன்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம் இந்த நெருக்கத்தில் எங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி எந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் கேட்கிறார்களோ அந்த தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எஸ்றா சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக, எங்கள் தேவனுக்கு முன்பாக. நீ நிற்க வேண்டிய இடம், நீ விண்ணப்பிக்கப்பட வேண்டிய இடம், நீர் முகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய இடம் தேவனுடைய முகத்தை, தேவனுடைய கரத்தை, தேவனுடைய சமூகத்தை. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறார் வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும். பாருங்க, செவையான வழி எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்க பொருள்களுக்காக. எத்தனை பேர் இந்த விண்ணப்பத்தை செய்றீங்க? இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படாத இருக்கிறது காரணம், கர்த்தருடைய வழியை நமக்கு தெரியாத இருக்கிறது காரணம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்படாதபடி இருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்து நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பொருள்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இங்கே இஸ்ராவின் ஜெபம் என்ன ஜெபம்? மறுபடியும் வாசிமா. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக நின்று ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், தன் தேவைகளுக்காய், தன் பொருள்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தரது விண்ணப்பத்தை கேட்டு என் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க மறுபடியும். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருளுக்காகவும், எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செமையான வழியை தேடுகிறதற்கும், செமையான வழியை தேடுவதற்காகவும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே, அகாவாய் நதியண்டிலே உபவாசத்தை கூறினேன். உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார். தேவனுக்கு முன்பாக தனக்காகவும், தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய எல்லா பொருள்களுக்காகவும் ஒரு உபவாசித்து ஜெபிக்கிறார் தேவனுக்கு முன்பாக. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக எத்தனை பேர் தேவ சமூகத்துக்காக நின்று ஜெபிக்கிறீர்கள்? நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் சொல்றார், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் நான் எருசலேமாகிய சபைக்கு நான் வந்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த 5 மாதங்கள் உங்களை என்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய தயவுள்ள கரம் இருக்கிறதுனாலதான் நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த தயவுள்ள கரத்தை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தேவனுடைய கரம் நமக்கு என்ன செய்யும்? படித்தோம், ஒருவனை மேன்மைப்படுத்த முடியும், ஒருவனை பலப்படுத்த முடியும். குப்பையில் இருக்கிறவன் அவனை கோபுரத்திலே மாற்றி வைக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை நோக்கி நீ கெஞ்சுவாயானால், கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை எனக்கு நீட்டும் என்று சொல்லி நீ ஜெபிப்பாயானால், கர்த்தருடைய தயவுள்ள கரம், யாவேசை மேன்மைப்படுத்தின கரம், எஸ்ராவை ஆசீர்வதித்த கரம், பாதுகாத்த கரம், எருசலேமுக்கு கொண்டு வந்த கரம் உன்னோடு இருக்குமானால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஆகவே கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து
16ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கரம். எத்தனை பேர் சின்ன பிள்ளைகளை பாருங்க, எல்லாத்துக்கும் முக்கியம் கொடுப்போம். பாருங்க, இந்த டூர் போறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஸ்கூலுக்கு அனுப்புறதுல முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல காரியம் தான். எவ்வளவு சீக்கிரமா எழுப்புறோம், ரெடி பண்றோம், முகத்தையும் கழுவல ஒன்னும் கழுவல, வண்டி என்ன ஓடி என்ன செஞ்ச பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு விடுறோம். ஆனா ஆலயத்தை கூட்டிட்டு வர்றோமா? தேவ சமூகத்தை கொண்டு வர்றோமா? தேவனுடைய கரம் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கரம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய கரம் சாதாரணமான கரம் அல்ல. அவருடைய தயவுள்ள கரம் இருக்கிறபடினாலதான் நீங்கள் நானும் இந்த எருசலேமாகி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய கரம் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தயவுள்ள கரம் இருக்கிறதுனாலதான் நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய தயவுள்ள கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். லூக்கா 24:50 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, லூக்கா 24:50. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். பின்பு அவர் பெத்தானியாய் வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார். பெத்தானியா வரைக்கும் கர்த்தர் தம்முடைய தேவ பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போனார். அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்தார்? அவர்களை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன் என்று யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தார். பொழுது விடுகிறது, விடியட்டும், என்னை போக விடமாட்டேன். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று யாக்கோபு இரவெல்லாம் போராடினார். தேவ பிள்ளையே, நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக செலவிடுகிறீர்கள்? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்கள், கண்ணீர் விடுகிறீர்கள்? யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தார். என்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நான் நம்ம பிள்ளைகளை கேடு கட்டு போனா என்ன, நம்முடைய குடும்பத்தை கேடு கட்டு போனோம்னா, நான் நல்லா இருக்கேனா, நான் நல்லா சாப்பிட்றேனா, நல்லா ட்ரெஸ் பண்றேனா, அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இல்லை, ஒன்றை கவனித்துக் கொள்ளணும். உங்க கரத்துல மனைவியை கொடுத்து இருக்கிறார், உங்க கரத்துல பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறார், உங்க கரத்துல உங்க கணவனை பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறார். இதற்கெல்லாம் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் காரியம் தவறி போவானால் கர்த்தர் வேதனைப்படுவார். நீங்கள் நானும் உடைய குடும்பத்திற்காக, இந்த தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்கள். ஆகவேதான் யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று ஜெபித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து போனான். தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருடைய தயவுள்ள கரம் உன் மேல் இருக்கும்படிக்கு, உன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும்படிக்கு, உன் குடும்பத்தின் மேல் இருக்கும்படிக்கு, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கும்படிக்கு, உன் வியாபாரத்தில் இருக்கும்படிக்கு, உன்னுடைய எல்லா சகலவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்கு இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபிக்காவிட்டால்
உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனைக்குரியதாய் மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துல வருகிறது ஜெபித்துக்கு தான். அதிக நேரம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், வீட்டில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னை உணர்த்தும் போது, கர்த்தர் என்னை பாரப்படுத்தும் போது, அந்த காரியத்தை நான் போய் பார்க்கும் போது அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிறது காரணம் தெரியுமா? கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து, ஒவ்வொருவரையும் குறித்து பாரப்படுத்துகிறதை என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் நானும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய தயவுள்ள கரம் நம்மை பாதுகாக்கிற கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்துக்காக நீங்கள் நானும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னையும் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நாங்கள் வாழுகிற இந்த தேசத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டும், நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய தயவுள்ள கரம் உங்களை பாதுகாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே சுரம் அவளை விட்டு நீங்கிற்று. நம்முடைய ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் மாத்திரமல்ல, சுகமளிக்கிற கரம். இந்த கால வேளையில நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்து உங்களுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிற ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை தாரும் என்று கேட்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் சீமோனுடைய மாமியுடைய சுரத்தை நீக்கிருப்பது உண்மையானால், அவருடைய கரம் தொட்ட மாத்திரத்துல அவருடைய வியாதி நீங்கிறது உண்மையானால், இந்த கால வேளையில உங்களுடைய விலகினத்தை நீப்பதற்கு, உங்களுடைய சுகத்தை தருவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41 எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகு என்றார். உள்ளே சொல்லுங்களேன். இயேசுடைய கரம் நம்மை சுகமாக்குற கரம். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் இங்க நிறைய பேர் வருவாங்க, வந்து ஜெபிச்சுக்கிறதுக்கு வருவாங்க. நான் ஜெபிச்சு முடிஞ்ச உடனே கேட்பேன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்குதா? சுகம் பெற்றிருக்கிறீங்களா? வலி போயிருக்குதா? விலகின நீங்க இருக்குதா? அப்படிலாம் கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்லுவாங்க, இப்ப நல்லா தான் இருக்கிற ஐயா. இல்ல கொஞ்சம் விலகின, கொஞ்சம் எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன செய்கிற? பூரணமான சுகத்தை கொடுக்கிறவர். இல்லையா சொல்லுங்க. அதற்காக போராடி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்காக நிற்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், அவர் நம்மை பாதுகாக்கிற கரம். எதோ சொல்லுகிறது, எவனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும். அவரால் மேன்மைப்படுத்த முடியாத ஒருவனும் இருக்க முடியாது. நீங்களும் நானும் மேன்மையடைய வேண்டுமானால், ஆசீர்வதிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய சமூகத்துக்காக நின்று நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, எதற்காக நீ விண்ணப்பிக்கிறாயோ, எதற்காக ஜெபிக்கிறாயோ, எதற்காக வேண்டுதல் செய்கிறீர்களோ, அந்த வேண்டுதலை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அந்த தயவுள்ள கரத்தை நீட்டி நமக்கு விடுதலை அளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையா சொல்லுங்க. அவருடைய கரம் சுகம் கொடுக்கிற கரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உமது குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும்
யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். கவனிங்க, இயேசுசாமி எங்க போனாலும் ஒரு 3 பேரை கூட்டு போவாரு. என் பேர் கூட்டு போவாரு 3 பேரை. நானும் அந்த 3 பேரை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சபையில யாரும் கிடைக்கல. இல்லையா சொல்லுங்க? யாரு? இத்தனை வருஷம் ஊழியத்துல பாக்குறேன், இந்த 3 பேர் என்ன செய்யல, சரியா கிடைக்கல. நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் 3 பேர் யார் வச்சிருக்கான்னு தெரியல. அது நான் போறதுக்கு முன்னாடி 3 பேர் வந்து சேரணும்னு நினைக்கிறேன். இல்லையா சொல்லுங்க? இங்க பாருங்க, யாக்கோப எப்போதும் ஆண்டவர் கூட்டு போறான். யார் யாரு வாசிங்க? பேதுரு. அவன் பாருங்க, அவனுக்கு பேர் கற்பாறை. உறுதி உள்ளவன், விசுவாசத்தில் உறுதி உள்ளவன், ஜெபத்துல உறுதி உள்ளவன். அந்த உறுதி உள்ள அந்த பேதுருவை கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. அப்புறம் யாக்கோபு பாருங்க, எதா இருந்தாலும் சரி அவன் தட்டி வீழ்த்துகிறவன். இல்லையா சொல்லுங்க? எதிர்த்து நிற்கக்கூடியவன், தட்டி வீழ்த்துகிறவன். இல்லையா சொல்லுங்க? விசுவாசத்துல ஜெபத்துல எதா இருந்தாலும் சரி தட்டி வீழ்த்துகிறவன் யாக்கோபு. யாக்கோபின் சகோதரன் யோவான் அன்புள்ளவன். 3 பேர் பாருங்க. ஒருவன் உறுதி உள்ளவன், ஒருவன் எதிரியை தட்டி வீழ்த்துகிறவன், ஒருவன் அன்புள்ளவன். இந்த 3 பேரை கூட்டிட்டு தான் போவார். இல்லையா சொல்லுங்க? இல்லையா சொல்லுங்க? இந்த 3 பேரை நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் கிடைக்கல. இல்லையா சொல்லுங்க? எத்தனை பேரு? என்ன உறுதி இல்லை, எதா இருந்தாலும் சரி மேற்கொள்ள முடியல, அன்பு இல்லை. ஆனா இந்த யாக்கோபும் இந்த யோவானையும் இந்த பேதுருவையும் ஆண்டவர் எங்கு போனாலும் கூட்டிட்டு போறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடல. ஏன்னா இவர் கூட நின்று உறுதியா ஜெபிக்கிறவங்க. இல்லையா சொல்லுங்க? என்ன செய்றீங்க? உறுதியா நிக்கிறவங்க, எது வந்தாலும் தட்டி வீழ்த்தக்கூடியவர்கள். இல்ல அவங்களுக்குள்ள ஜெபம் உள்ளது. எது வந்தாலும் அன்பினால வசீகரிக்கக்கூடியவங்க. இந்த 3 பேரையும் தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. இல்லையா சொல்லுங்க? வாசிமா. ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரித்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களை அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். இல்லையா சொல்லுங்க? அந்நிய பாஷையில பேசுற கர்த்தர் தலித்தகுமி, உடனே எழுப்பினார். இல்லையா சொல்லுங்க? கர்த்தருக்கு நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்க முடியும். இல்லையா சொல்லுங்க? அவர் கரம் எந்த மனிதரையும் மேன்மைப்படுத்த முடியும், எந்த மனிதரையும் பலப்படுத்த முடியும், எந்த மனிதரையும் ஆசீர்வதிக்க முடியும், எந்த மனிதரையும் சுகப்படுத்த முடியும், எந்த மனிதரையும் உயிர்ப்பிக்க முடியும். கரம் உயிர்ப்பிக்கிற கரம். இல்லையா சொல்லுங்க? அவருடைய கரத்தை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை, அவருடைய சமூகத்தை குறித்து என்னதில்லை. நம்ம வர்றது 5 நிமிஷம் வரும்போதே என்ன செய்யறோம்? பல பிரச்சனைகளை தான் வர்றோம். உண்மையான மனதோட வந்து கர்த்தரிடத்துல என்ன செய்யறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை பாருங்க. சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 10-11 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. அவள் போய் பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க அன்னாள். அவள் போய் மனங்கசந்து, மனங்கசந்து அழுது பாருங்க, உள்ளத்தை உடைக்கப்படுகிறாள். உள்ளத்திற்கு அந்த வேதனை கண்ணீராக கொட்டுது. என்னது? உள்ளத்து வேதனை கண்ணீராக. நான் ராத்திரி இந்த வாரமே ஒரு செய்தியை நான் எடுத்தேன். அந்த செய்தி இந்த தாளில் இருக்குது. ஆனா எனக்குள்ள அது வந்து ஒரு சரியான லீடிங் இல்லை. ரொம்ப போராடி ராத்திரி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு இப்ப செய்தி உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த உள்ளம் உடைந்து ஒரு ஏக்கத்தோடு மனம் கசந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த மனம் கசந்து என்னது? கண்ணீர் வேதனையாய் வெளிவரும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அழுகையில பாருங்க எப்படி அழுதா?
மிகவும் அழுதாள். அவளுடைய தேவை ஒரு குமாரன் வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். என்னை அநேகர் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் போன இடம் தேவ சமூகம், தேவ ஆலயத்துக்கு, தேவனை கனப்படுத்துற இடத்துக்கு, தேவன் பதில் கொடுக்கிற இடத்துக்கு, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு போய் மனக்கசந்து அழுதாளாம். மிகவும் அழுது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி. போன உடனே ஜெபம் பண்ணீங்க. இருதயம் உடைஞ்சது. அந்த இருதயத்திற்கு கசப்பெல்லாம் கண்ணீராக கீழே கொட்டினது. இப்ப கர்த்தரை நோக்கி சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி கொடுத்தால் நாளும் நான் அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. உனக்குன்னே கொடுத்துறப்பா. ஆனா ஒண்ணு, என் சிறுமை மாறணும், என் நிந்தை மாறணும். எனக்கு அது தந்தீங்கன்னா போதும். மனக்கசந்து அழுதா, கண்ணீராய் கொட்டினாள். தேவ சமூகத்துல அவள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ எங்க போற? நீ எங்க போற? நீ தேவ சமூகத்துக்கு வருகிறாயா? தேவ சமூகத்துல கண்ணீர் விடுகிறாயா? நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை பார்க்கிற தேவன், கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன், அவருடைய கரைமுள்ள தயவுள்ள கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக வந்து எந்த தேவ பிள்ளை கண்ணீரோடு மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு கேள்வி வரும், இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேனே, வாழ்க்கையில நடக்கலையே, இருக்குமா இல்லையா? ஆனால் உட்கார்ந்த தேவ சமூகத்துல, ஏன் ஆண்டவரே, என்ன பிரச்சனை ஆண்டவரே, எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஒவ்வொன்றாய் ஆராயும் போது அப்பதான் நமக்குள்ள இதுக்கு தெரியும், வெளிப்படும். அதை நாம் அறிக்கை செய்யும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் இறக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் இஸ்ரா சொல்றாரு, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் நான் எருசலேமுக்கு வந்தேன், சபைக்கு வந்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்களும் நானும் சும்மா வரலைங்க, அவருடைய தயவுள்ள கரம் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் வர முடியல? முயற்சி பண்ணாலும் வர முடியாது. ஏன்? அவருடைய கரத்தை என்ன செய்யலவங்க. நீங்கள் நானுடைய தயவுள்ள கரத்துக்காக அவர் நோக்கி மன்றாட வேண்டும். அவருடைய கரம் சுகமளிக்கிற கரம், உயிர்ப்பிக்கிற கரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28, 20, 31 வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கேட்போம். தெரியுமா? வாசிங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், கவனிங்க, இயேசுவை நோக்கி சொன்ன, ஆண்டவரே நீராய் ஆனால் நான் நடந்து வரட்டுமா, வா என்றால் இயேசுவின் முகத்தை நோக்கி நடந்தான். திடீரென ஒரு காற்று வருகிறது. அவன் பார்க்க வேண்டியது இயேசுவை மாத்திரம்தான், எதிரே இருக்கிற சூழ்நிலையில் அல்ல. ஆனா அதை பார்த்த உடனே பயம் வந்தது, கீழே போனான். உடனே இயேசு ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரம். எந்த நிலையில விழுந்து போனாலும் சரி, அந்த ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்னை தூக்கி எடும் என்று சொல்லி நீ கதறுவாயானால், நீ கூப்பிடுவாயானால், இந்த இயேசு அப்படியே நீ சாகட்டும் என்று விட மாட்டார். உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கரம் உயிர்ப்பிக்கிற கரம் மாத்திரமல்ல, நம்மை தூக்கி எடுக்கிற கரம். 18ஆம் சங்கீதத்தினுடைய 16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி
என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்து என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பலத்த சத்துருவுக்கும் என்னை என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவு. கர்த்தர் ஒருவரே நம்மை தூக்கி எடுப்பார். கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆபத்துக்கு வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடலாம், ஆனா நம்ம பிரச்சனை இருக்கும்போது வருவதற்கு கஷ்டம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை வந்து தூக்கி எடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவருடைய கரம் மேன்மைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற கரம் மாத்திரமல்ல, சுகமளிக்கிற கரம் மாத்திரமல்ல, உயிர்ப்பிக்கிற கரம் மாத்திரமல்ல, நம்மை தூக்கி எடுக்கிற கரமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நான் வாசிக்கும் போது தெரியுமா, வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிற கரம். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் நானும் அவருடைய ஆடுகள், அவருடைய மேய்ப்பன். அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிற கரம். மறுபடியும் வாசிமா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் பறித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நம்ம செவி கொடுத்து அவருடைய வழியில நடப்போமானால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நான் அந்த பாதுகாப்பு கரத்துக்குள்ளா இருப்போமானால் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது வாசிங்க. ஸ்தேவா நிமித்தமாக அன்றைக்கு சீசர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவம் தேவனுடைய ஜனங்களுக்கு வந்தது. ஸ்தேவா நிமித்தம் உபத்திரம் வந்த போது தேவனுடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டார்கள். வாசிங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் சீப்புரு தீவானும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சில அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசுவை குறித்து சிதறி போனவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசராகி கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிதறடிக்கப்பட்டவர்கள் பயந்து போய் ஒளிந்து போக அல்ல, அவர்கள் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். அவங்க எல்லாரும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நான் சொல்றோமா, ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லணும். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவளெல்லாம் பார்த்து ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கரம் அவளோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசராய் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்
40 வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கைகளையும் என் கால்களை பாருங்கள். பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாவது ஆணிகளால் கடாவப்பட்ட தழும்புள்ள கரம் இயேசுவினுடைய கரம். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன் கரங்கள் ஆணிகளால் கடவப்பட்டது. உடைய சரீரம் ஆணிகளால் கடவப்பட்டது. அந்த ஆணிகளால் கடவப்பட்ட தழும்புள்ள கரத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய தழும்புகளால் சுகமானிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இல்லையா? சொல்லுங்க. நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய விலகீனத்து வியாதியின் நேரத்தில் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாயிட்டோம் என்று அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய தழும்புள்ள கரத்திலிருந்து வழிந்தோடுத திரு ரத்தம் நம்மை சுகப்படுத்தும். அவருடைய தயவுள்ள கரம் நம்ம கூட இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நோக்கி சொல்லணும், ஆண்டவரே உடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கட்டப்பா, என்னுடைய பிரயாணத்தில் இருக்கட்டும் அப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே, என் வியாபாரத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல, என் பிள்ளைகளுடைய படிப்புல தயவுள்ள கரம் இருக்க வேணும் ஆண்டவரே என்று சொல்லி செபிப்போமானால் ஒரு தயவுள்ள கரம் நம்மை பாதுகாக்கும், நமக்கு சுகத்தை தரும், நம்மை உயிர்ப்பிக்கும், நமக்கு சுகத்தை கொடுக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் போது அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இருக்கிறீர், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீருடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவருடைய பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை
தைரியமாய் சொன்னார்கள். இல்லையா சொல்லுங்க. சபை கூடி கர்த்தருடைய ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஊழியர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும் ஆண்டவர் என்று சொல்லி சபை ஜெபம் பண்ணது. அவர்கள் தைரியத்தோடு கர்த்தருடைய வசனத்தை சொன்னார்கள். நீங்க எத்தனை பேர் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்றீங்க? உங்களை நீங்க கேட்டு பாருங்க. எங்களுக்காக ஜெபம் பண்றது இல்ல, உங்களுக்கு வேற ஜெபம் பண்ணணுமா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்றேன், உங்களுக்காக நேற்றைய கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சோத்திரம் போட்டோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக உபவாசித்து நீங்க ஜெபிக்கணும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் பாதுகாக்கப்படணும், தேசத்துல ஜனங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தினுடைய ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் சொல்வதற்கு ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவர் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்க மேல என் மேல இருக்குமானால் அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்குமானால் அது இந்த கரம் நம்மை சுகமாக்கும், அது நம்மை பாதுகாக்கும், அந்த கரம் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அவர்களோடு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர் ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். மறுபடியும் வாசிங்க 30ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆசீர்வதிக்கிற கரம் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். திருவிழா ஆராதனைக்கு அநேகர் பங்கு பெறதில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் பகைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை கரத்தை கர்த்தர் நீட்டி ஆசீர்வதித்து கொடுக்கிற அந்த அப்பத்தை இந்த ரசத்தையும் பானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். ஆகவேதான் எஸ்ரா சொல்லுகிற போது சொல்றார், உடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால நான் எருசலேமுக்கு வந்தேன், சபைக்கு வந்தேன். அவருடைய தயவுள்ள கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், மேன்மைப்படுத்துகிற கரம், சுகப்படுத்துகிற கரம், சுகமளிக்கிற கரம். அந்த கரத்தை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து முடிப்பு. வாசிங்க. லூக்கா அவர்களை நோக்கி புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். என்னது? பரிசுத்த ஆவி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருப்பார். அதனாலதான் நாங்க பரிசுத்த ஆவியை வலியுறுத்துகிறோம். பரிசுத்த ஆவி பெற்றாகணும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை தான் கர்த்தர் மறுரூபப்படுத்தி ரகசிய வேலையில கொண்டு போய் சேர்ப்பாரு. நீங்க பரிசுத்த ஆவியை பெறாம யார் இருப்பீங்கன்னு சொன்னா இங்கதான் நீங்க இருக்கணும். நீங்க நான் தாராளமா இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் இடையும் வாங்கி இருக்கிறோம், ஆழமா கட்டுவோம். இன்னும் இல்ல ஃபேன் எல்லாம் வாங்கி போட்டுட்டு என்னென்ன பண்ணி முடிச்சு போய் நீங்க இங்கே இருக்கலாம், ட்ரம் அடிச்சுட்டு இருக்க. ஆனா எங்க கூட வர்றவங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அவர் கண்டிக்கிறார், அவர் உணர்த்துகிறார். எதை கண்டிக்கிறார்? நீதியை குறித்து, பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மேல் இருந்த உடனே அந்த ஆவியானவர் ஏவுனார். எங்க போக சொல்லி? தேவாலயத்துக்கு. இன்னைக்கு ஆவியானவர் ஏவுறாரு. சும்மா இரு ஆண்டவரே, ஆவியானவர் கொஞ்சம் சும்மா இரு, நீங்க வேணா ஆலயத்துக்கு போங்க, நாளைக்கு பார்க்கலாம். நீ ஒருபோதும்
மறுவாக முடியவே முடியாது. இங்க வேதம் சொல்லுது, வாசிங்க. அவன் ஆவியின் அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு, அந்த இயேசுவாகிய பிள்ளையை சிமியோன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டதே என்று சொன்னான். ஒருலியா சொல்லுங்க. எந்த குழந்தைக்காக, இயேசுவுக்காக சிமியோன் காத்திருந்தாரோ அவருடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த பிள்ளையை அவன் கரத்தில் எடுத்துட்டு சொல்ற இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஜெபிக்கிறார். இயேசுவை பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது எந்த நோக்கத்தோட வரணும்? கர்த்தரை நாம் பார்க்கணும். உடைய சமூகத்தை நான் பார்க்கணும். உடைய பிரசன்னத்தை நாம் உணரணும்ப்பா என்று யாரெல்லாம் ஏக்கத்தோடு வருகிறார்களோ, பாரத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தென்படுவார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் 123 சங்கீதமா 133 சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். என்ன இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலே மகிழ்ச்சி இருந்தா அந்த ஆலயத்துக்கு வராம இருக்க மாட்டோம். நம்மள இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வர்றோம். நாங்கள் அனுதினமும் வர்றோம். இல்லையா? சொல்லுங்க. ஏன்? இங்கதான் மகிழ்ச்சி, இங்கதான் சந்தோஷம், இங்கதான் தேவனுடைய பிரசன்னம், இங்கதான் எல்லாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியாயிருந்தது. எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அந்த மகிழ்ச்சி அவங்களை எங்க கொண்டு போயிருச்சு? கால்கள் போய் எருசலேம் நிக்குது. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசைவினைப்பான ஐக்கியம். எருசலேம் ஆகிய சபைக்குள்ள வந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஐக்கியம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோட குமாரனாக இயேசுவோடும் தேவ ஜனங்களோடு எங்களுடைய ஐக்கியம். வாசிப்பா. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பாருங்க, அந்த வசனம் 4 வசனம் சொல்லுது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகுமா? அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு ஆலயத்துக்கு வரணுங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்வதற்கு. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்வதற்கு தேவனுடைய ஜனங்கள் கோத்திரமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலங்களில் நீங்க எதற்கு வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த எருசலேம் ஆகிய சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கும் நோக்கம் என்ன? உங்களை தூக்கி எடுக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உங்களை பாதுகாக்கும்படிக்கு உங்களுடைய தயவுள்ள கரம் இந்த காலையில சபையில் நீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கரத்தை பிடித்துக் கொள்ளுவோம். அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த கரம் நம்மை தூக்கி எடுக்கும். நீ என்ன நிலையில கிடந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை தூக்கி எடும் என்று தாவீது கதறினது போல
கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். சங்கீதம் 40 சங்கீதம் 2 வசனத்தை நீங்க வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். இல்லையா சொல்லுங்க. பாவத்தின் சேற்றில கடந்த நம்மை தூக்கி எடுத்து இனி அந்த பாவத்துக்கு போகக்கூடாதபடி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்த அந்த தேவனுக்கு ஒரு புது பாட்டை பாடணும். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தரனை தூக்கி எடுத்தாரே என்று அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தான் கர்த்தர் உன்னை என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி. என்ன சொல்லுது? இந்த ஜனக்கை எனக்கெடுத்து ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்த நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரே, ரட்சித்தாரே, பாதுகாத்தாரே என்று அவருக்கு நன்றி சொல்வதற்கு, அவரை துதியை சொல்வதற்குத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 149 சங்கீதம் நினைக்கிறேன், வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இல்லம்மா, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு யாவருக்கும் உண்டாவதாக. எட்டாம் வசனம், 138 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக, நான் அறிக்கை செய்யற, எனக்காக என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இல்லையா சொல்லுங்க. எனக்கென்ற உரிமையை நீங்கள் கொண்டாடணும். ஆண்டவரே, எனக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கிற தேவனப்பா என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த காலவேளையில கர்த்தரை துதிக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை என்னையும் சபையில் கொண்டு வந்திருக்கிறது. அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவர் நம்மை என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தயவுள்ள கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்வோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நேர்முழங்கால் நின்று ஆண்டவரை ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் எங்களை இம்மட்டும் நடத்தினது, எங்களை இம்மட்டும் பாதுகாத்தது, இனிமேல் உடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருந்து நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.